51வது சங்கீதம் 8வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூரும். நம்முடைய எலும்புகளை ஏன் ஆண்டவர் நொறுக்கணும்? இங்க நொறுக்கிறாருன்னு சொல்றது அப்படியே நம்முடைய எலும்புகளை உடைச்சு போடுறது அர்த்தம் இல்ல. நம்முடைய சரீரத்துல ஒரு எலும்பு உடைஞ்சு போச்சுன்னா அது எவ்வளவு பெரிய வலியை உருவாக்கும் இல்லையா? அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யற பாவத்தை நிமித்தம் ஆண்டவர் நம்மளை தண்டிக்கிறாரு. அது சில வலிகளை உருவாக்கும். எப்படி ஒரு எலும்பு நொறுங்குனா நமக்கு வலியை உருவாக்குமோ அதே மாதிரி ஆண்டவர் தண்டிக்கும் போதும் நமக்கு வலிக்கும். நம்முடைய ஆண்டவர் அன்பான தேவன் தான். ஆனா சில நேரங்கள்ல ஆண்டவர் எரிச்சலுள்ள தேவனாகவும் காணப்படுறாரு. நம்முடைய பாவத்தினால் ஆண்டவர் தண்டிக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிற சந்தோஷம் சமாதானம் எல்லாமே எடுபட்டு போகும். இந்த சந்தோஷ சமாதானம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்முடைய பாவங்களை ஆண்டவர் கிட்ட உணர்ந்து அறிக்கையிடணும். அறிக்கையிடும் போதுதான் ஆண்டவர் நமக்கு மன்னிப்பு தருவாரு. அது மட்டும் இல்ல, அவர்கிட்ட இருந்து இரக்கமும் கிருபையும் கிடைக்கும். இந்த 51வது சங்கீதத்தை தாவீது எழுதும்போது தன்னுடைய பாவ மன்னிப்பிற்காக எழுதுறாரு. அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் கேட்கும்படி செய்றாரு. அதே மாதிரி நம்முடைய ஜெபமும் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என்னுடைய வாழ்க்கையில கேட்கும்படி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் தருவாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில பாவ அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வர முடியாம நீங்க கஷ்டப்படலாம். ஏசப்பா கிட்ட ஒரு குழந்தைய மாதிரி போய் சொல்லுங்க, ஏசப்பா இதுல இருந்து எனக்கு வெளியே வர உதவி செய்யுங்க. நீங்க சொல்லும் போது ஏசப்பா உங்களுக்கு விடுதலை தருவாரு. அது மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி ஆண்டவர் செய்வாரு. விசுவாசிங்க, அற்புதங்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.